முருகர் வந்து ஆன்மீகம் இல்லாத ஒரு மாநாடு நடக்கும் போது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆன்மீகம் இல்லாத மாநாடு அவங்க வந்து ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்து இன்னைக்கு தன்னுடைய கட்சியை தானே கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு ராமதாஸ் ஐயா அழுகுறாரு, வருத்தப்படுறாரு, பார்த்து ரொம்ப ஐயோன்றாரு. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற நிலைமையில கூட பாமகவுக்கு 20 சீட்டு தான் கிடைக்கும். பணத்தை பதுக்குவியா நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பிஜேபியால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் புரிந்து கொள்ளாம ஏதோ லூசுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க நம்ம என்ன பேசினாலும் கேட்டுப்பாங்கிறதுக்காக வாய் உதாரணம் வரும். காங்கிரஸ் வேணா திமுக விட்டு வெளில வராது. ஏன்னா அது வந்து தனக்குன்னு ஒரு தன்மானம் கிடையாத ஒரு கட்சியாக எனக்கு தெரியுது. ராகுல் காந்தி ஐயா, சோனியா காந்தி எல்லாருமே சேர்ந்து 1983க்கு அப்புறம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு காங்கிரஸ் வரவே இல்லை. அதுக்குள்ள எத்தனை தேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட 6 தேர்தல்கள் நடந்தது. வாங்க முடியும். இந்தி கூட்டணின்னு பேசின பிறகு கூட 240 தொகுதியை பிஜேபி வெற்றி பெற்றது. 3வது முறையாக ஆட்சியில். திமுக தன் வாழ்க்கையில 5 வருடம் ஒரு நாள் ஒரு இதில் இருந்ததே கிடையாது. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலை பத்தின பல சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்க போறோம். அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். முருகர் வந்து ஆன்மீகம் இல்லாத ஒரு மாநாடு நடக்க போகுது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆன்மீகம் இல்லாத மாநாடு. அவங்க வந்து ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்லா இருக்கு. ஆன்மீகமே இல்லாத ஒரு மாநாடு நடத்த போதாங்க சொல்றீங்க? இல்லை அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவங்களே நல்ல வேலையா அந்த அறுபடை வீடுலாம் தொடங்கலாம், அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அறுபடை வீடு தொடங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அங்கே ஆன்மீகத்தை தான் பேச போறோம். ஸோ கோர்ட் அனுமதிச்சிருக்கு, அந்த விதத்துல மகிழ்ச்சி. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், இப்ப எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்ப எங்க என்ன பேசுவாரு? பேச வேண்டிய இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது பேசணும்னா நான் மோடி ஐயா கிட்ட நேரடியாக பேச போகிறேன், நான் ஏன் கடிதம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கடிதம் எழுதினார் அவர் அப்படிங்கிறத தானே ஒரு விவாதமாக மாற்றிருக்கீங்க. அவர் கடிதம்லாம் எதுக்கு எழுத போகிறேங்க, அவர்கிட்ட நம்ம பேச முடியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசுறதுங்கிறது எப்படின்னா, ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, திமுகவுடைய எம்பிக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு, நம்ம ஸ்ரீலங்கா பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா லெட்டரை கலைஞர் ஐயாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ராஜினாமா லெட்டர் கொடுக்கணும்னா நீங்கள் சபாநாயகர்கிட்ட தான் கொடுக்கணும், கரெக்டாக? பாராளுமன்றமாக இருந்தால் அந்த சபாநாயகர், இங்கேன்னா நம்ம அப்பாவை ஐயா கிட்ட கொடுக்கணும். அதை மீறி என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைஞர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் பேச வேண்டிய இடத்துல பேசுறது, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறது, அப்படிங்கிறது. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறது. அதே மாதிரி என்னன்னா, ஒரு புதிய கட்சி தொடங்குவாரு அப்படின்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புதிய கட்சி அவர் தொடங்குவாரா? இந்த பாஜகல இருந்து பிரியிற நிலைமை வருமா அவருக்கு? இதெல்லாம் இந்த திமுக ஏன் வந்து இந்த மாதிரியான, அதாவது ஊபிக்களை வச்சுக்கிட்டு 200 ரூபா ஊபிக்களை வச்சுக்கிட்டு எத்தனையோ விஷயங்களை பேசலாம். ஏன் வந்து இந்த மாதிரி முதல்ல அதிமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அதிமுகவை பிஜேபி சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னாங்க, கூட்டணின்னு ஒன்று அமைந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னும் தொண்டர்களுக்குள்ள இணக்கம் இல்லை அப்படின்னு. அண்ணாமலை அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது நியாயமான விஷயம் தானே. அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு கட்சியில அவர்கள் நேர்மையாக தங்களுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லுவாங்க, அதுதான் அடிப்படை. திமுக மாதிரி இல்லை, துரைமுருகன் எதையா சொல்லிட்டு அவரை அடக்கிறதுக்கு ரஜினிகாந்த் ஐயாவை கூப்பிட்டு வர்றது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பிஜேபியில் நடக்காது. ஒரு கருத்துன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் யார் முடிவெடுக்க முடியும்னு நயினார் நாகேந்திரன் ஐயா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை ஐயாவும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. எங்களுதுல கூட்டணின்னு முடிவெடுக்கிறதாக இருந்தால் அது டெல்லியில இருந்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே என்ன சொல்லியிருக்காரு, கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்துவது தான் எங்கள் வேலைன்னு சொல்லியிருக்காரு. இது எதையுமே புரிந்து கொள்ளாம நம்ம மூத்த பத்திரிகையாளர் விவாத மேடையில் பேசுகிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி திமுக ஆட்சியில நாங்க 98.5% வாக்குறுதியை வந்து நாங்க நிறைவேற்றிருக்கோம்.
ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்றப்ப 10% மட்டும்தான் நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்ற தவறான தகவலை சொல்றாரு. இதுக்கான விவாதம் மேடை நம்ம விவாதத்துல வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜா சார் வந்து கேட்டிருக்காரு. அது ராஜா சார் வந்து விவாதம் மேடை பண்ண சொன்னாருன்னா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா செலவழிச்சிருவாரு. நீங்க 11 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 11 வருஷமா இவங்க என்ன பண்ணி இவங்க வாழ்க்கையே 5.5 வருஷம் தானே. 5 வருஷம் ஒரு நாள் அமித்ஷா அவர்கள் ஆட்சியில இல்லைங்க. ஆஹோ 11 வருஷம் நாங்க வருஷம் என்ன பண்றோம். அவ்வளவு ஞாபக சக்தி எல்லாம் ஆராசாக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்தியாங்கிறது வடக்குல இருக்கிற ஒரு மாநிலம், ஒரு நாடு அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். காஷ்மீர்ல வந்து மீண்டும் வந்து ஒரு ட்ரெயின் விட்டு அங்க வந்து டூரிசத்தை கொண்டு வருவதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பிஜேபியால தான் அதை பண்ண முடியும். அதே மாதிரியே பணத்தை பதுக்குவேன் அப்படிங்கிற ஒரு வேலையே செய்ய முடியாது. நாளைக்கு 500 ரூபாயை கேன்சல் பண்ணிடுவாருங்கிற பயம் பதுக்குறவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதுதான் பிஜேபியோடைய அற்புதமான விஷயம். டிமானிட்டைசேஷன்லேருந்து அதுக்கப்புறம் 2000 கை வச்சு பணத்தை பதுக்குவியா நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பிஜேபியால் தான் பண்ண முடியும். 3வது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொன்னால், என்னுடைய கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் கட்டிய எந்த வரியுமே மத்திய அரசிடம் போனதில்லை. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லை கொடுப்பாங்க. அந்த பில்லை வந்து டாக்ஸை சேர்த்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. 100 பில்லு வந்துருந்ததுன்னா 10 பில்லுக்கு கணக்கு காட்டுவாங்க. இப்படித்தான் இந்தியா இருந்தது ஜிஎஸ்டி வர்ற வரைக்கும். இன்னைக்கு ஒரு ஹோட்டல் அதே தப்பை பண்ணணும்னு முயற்சி பண்ணால், அரிசி மூட்டைக்காரன் நான் இத்தனை அரிசி கொடுத்தேன்னு சொல்லிடுவான், பருப்பு இத்தனை பருப்பு கொடுத்தேன்ருவான். பிளேட் இருக்கு இல்லையா, பிளேட்டு கழுவுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இத்தனை பிளேட்டை கழுவினேன்னுவாங்க. கணக்கு போட்டு பார்த்தா மாட்டிப்போம். இப்போ சாராயத்தில் அப்படி தானே பண்ணோம். டாஸ்மாகில் 1000 கோடி ஊழலை எப்படி கண்டுபிடிச்சோம்? இத்தனை பாட்டில் வாங்கினேன், இத்தனை மூடி வாங்கினேன், இத்தனை ஸ்டிக்கர் வாங்கினேன், இத்தனை லேபிள் வாங்கினேன், ஆனால் இத்தனை தயாரிச்சிருக்கேன், அதுக்கு மின்சாரம் இத்தனை பயன்படுத்தியிருக்கேன், ஆனால் இத்தனை தான் நீ விற்றதாக காட்டியிருக்கேன்னு சொல்கிற அந்த அற்புதம் இருக்கு இல்லையா, அதை செய்வாங்கங்கிற பயத்தில் ஜிஎஸ்டிங்கிறது பெரிய அளவில் கரெக்டானதுனால தான் என்னாச்சுன்னா, இன்னைக்கு இந்த 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இல்லையா தமிழ்நாடு, இது வந்து நரசிம்மராவ் காலத்திலேயோ அல்லது மன்மோகன் சிங் காலத்திலேயோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வருகின்ற வருவாய்க்கு 12% ஆயிருக்கும். வருவாய் 3 மடங்கு அதிகமானதுனால, ஜிஎஸ்டி ஒழுங்காக கலெக்ட் பண்ணதுனால இதே 8 லட்சம் கோடிங்கிறது 12 இல்லாமல் 4.5 வந்திருக்கு. அதனால தான் இவங்களால கடன் வாங்கவே முடிஞ்சது. 100 300 ஆனதுனால 9 3 ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இதெல்லாம் 11 வருட சாதனைன்னு சொல்லணும்னா எத்தனையோ சொல்லிட்டே போகலாம். ஆராசாவால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆராசா செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 122 கம்பெனிக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு இந்த 2G வழக்கு வந்தபோது. அந்த மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் தான் அவரால் பண்ண முடியும். அவரோட விவாதிக்கிறதுக்கு வந்து நாங்கள் க்யூவில் நிற்கிறோம். இப்போ அமித்ஷா அவர் கூப்பிட்டுருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் மன்மோகன் சிங் ஐயாவை கூப்பிட்டாரு, வாங்க விவாதத்துக்கு 2G விஷயத்துலன்னாரு. மன்மோகன் சிங் ஐயா வரல, இறந்துட்டார். சிதம்பரம் இங்கே தான் இருக்காரு, காரைக்குடியில் தான் சுற்றிட்டு இருக்காரு. சிதம்பரம் கிட்ட ஒரு சொன்னார், வா வந்து விவாதிங்க 2G விஷயத்துலன்னாரு. சிதம்பரம் ஐயா இன்ன வரைக்கும் விவாதிக்கல. ஸோ அவங்களோடலாம் விவாதிச்சு முடிச்சுட்டு வந்தாருன்னா அமித்ஷா ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணிடலாம். அதே மாதிரி கடந்த லோக்சபா தேர்தலில் வந்து அமித்ஷா அவர்கள் நாங்கள் 10 தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி 10 தொகுதி போயிடுச்சு, அதுவும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலாச்சும் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னாங்க. ஆனால் எதுவுமே வெற்றி பெறாம சும்மா வாய் வார்த்தை மட்டும் பேசுறதால என்ன பயன் அப்படின்ற மாதிரி அழகிரி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க சார். காங்கிரஸ் வந்து கடைசியா மெஜாரிட்டி வாங்கி ஆட்சி அமைச்சது பாராளுமன்றத்தில்ங்கிறது வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் 1983. அதுலேருந்து இன்னி வரைக்கும் அதுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி வந்ததே கிடையாது. ராகுல் காந்தி ஐயா, சோனியா காந்தி எல்லாருமே சேர்ந்து 1983க்கு அப்புறம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு காங்கிரஸ் வரவே இல்லை. அதுக்குள்ளே எத்தனை தேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட 6 தேர்தல்கள் நடந்து முடிஞ்சது, வாங்க முடியல. ஆனால் பிஜேபி 1996லேயே 160 சீட்டு வாங்கியிருந்தது. 3வது முறையாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்தி கூட்டணின்னு பேசின பிறகு கூட 240 தொகுதியை பிஜேபி வெற்றி பெற்றது. 3வது முறையாக ஆட்சியில். திமுக தன் வாழ்க்கையில் 5 வருடம் ஒரு நாள் ஒரு இதில் இருந்ததே கிடையாது. ஒரு மச்சத்தில் இந்த கூட இருக்கிற மற்ற திராவிட கட்சிகள்லாம் திமுகவுக்கு பயப்படுறதுனால அல்லது புதங்கிறதுனால அல்லது ஒதுங்கிறதுனால 2 முறை அதை ஜெயிச்சிருச்சு பாராளுமன்றத்தில். 2019 2024 ஜெயிச்சிருச்சு. ஸோ நல்லா இருங்க, வாழ்த்துக்கள்
அப்படின்னு சொல்றதோட நம்ம வேலையை முடிச்சுக்கணும். இந்த உதார விடுற வேலை. ஒரு மாணவன் வந்து 80 மார்க் வாங்குற மாணவன் வந்து 90 வாங்குவேன்னு சொல்லுவான், 95க்கு முயற்சி பண்ணுவான், 89 வரும். அது தோல்வி இல்லை. 18 மாநிலங்கள்ல ஆட்சி செய்யற பிஜேபி இந்தியாவில் 6 மாநிலத்துல தான் ஆட்சிக்கு வர முடியாம இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இத்தனை வருடங்களாக வாஜ்பாய் ஐயா காலத்திலிருந்து பிறகு மோடி ஐயா காலத்திலிருந்து பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கிறது 6 மாநிலம். வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், இன்னொரு ஜார்க்கண்ட். 6 மாநிலங்கள்ல தான் இன்னி வரைக்கும் பிஜேபியால ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் இவங்களால அப்படி சொல்ல முடியுமா? 19ல வாங்கின வாக்கு என்ன, 21ல வாங்கின வாக்கு என்ன, 24ல வாங்கின வாக்கு என்ன, 26ல வாங்க போற வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா யார் சரிந்து கொண்டு வருகிறார்கள், யார் உயர்ந்து கொண்டு வருகிறார்கள்ங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளாம ஏதோ லூசுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க நம்ம எதை பேசினாலும் கேட்டுப்பாங்கிறதுக்காக வாய் உதாரெல்லாம் விடக்கூடாது. இதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாச்சும் மாற்றம்ன்றது பார்க்க முடியுமா? இல்லைன்னா திமுக சைடு வந்து கூட்டணின்றது அப்படியே தான் இருக்கு, பாஜக அதிமுகல ஏதாச்சும் மாற்றம்? திமுக கூட்டணி அப்படியே இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அமினிஷியாவுக்கு முந்தின கட்டம் நீங்க இப்ப பேசுறது வந்து அமினிஷியா ஏற்படுவதற்கான முந்தின கட்டம். டக்குன்னு போய் டாக்டரை பார்த்துருங்க, இல்லைன்னா என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நான் யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. வசூல் ஆகிற இடத்துல எல்லாருமே குமிஞ்சு இருப்பாங்க. அது யதார்த்தமான ஒரு விஷயம். நாளைக்கு ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 14 வருஷம் வீட்டிலேருந்து எந்திரிச்சு வர முடியாத நிலை கருணாநிதி ஐயாவுக்கு இருந்தது இல்லையா, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது. அது மாதிரி 10 வருடம் வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டிய அவசியம் இருந்தது இல்லையா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. அந்த நிலைமை இப்போ 2026க்கு வரும். அது 10 வருடத்திற்கா 14 வருடத்திற்கா இல்லை வாழ்க்கை பூராகவா அப்படிங்கிறது வந்து 26 தேர்தல் எடுத்து சொல்லும். ஸோ பேசும்போது இன்டாக்டா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. இது நம்ம கம்யூனிசத்துலேருந்து பேசுகிறாங்க, விசிகாலேருந்து பேசுகிறாங்க. பேசின உடனே சேகர் பாபு ஐயா வந்துடுவார். ஏதாவதுன்னா தனியாக வந்து பேசுங்க, எதுக்கு போராட்டம் நடத்துறீங்கன்னு மிரட்டுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. காங்கிரஸ் வேணா திமுக விட்டு வெளில வராது. ஏன்னா அது வந்து தனக்குன்னு ஒரு தன்மானம் கிடையாத ஒரு கட்சியாக எனக்கு தெரியுது. நான் அந்த கட்சியை மதிக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் தெரியுதுன்னா, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, கேரளாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க, ஆந்திராவில் வேணால் காணாமல் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்படி கபாலி அப்படின்னு உடனே சொல்லுங்க எஜமான்னு வந்து நிற்கிற ஒரு கேவலமான ஒரு நிலையில மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவர்கள்லாம் இருந்த காங்கிரஸ் இருக்கிறேன்னு நான் சொன்ன தப்பாயிடும். பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஐயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலேருந்து பேசாதீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லியாச்சு. எங்க ஆட்சி தான் உரிமை கொண்டாடுவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். நாளைக்கு தொகுதி பங்கீடு வரும்போது அதிமுக என்ன பண்ணும்? எனக்கு 140 சீட்டு வேணும்னு சொல்லும், 180 வேணும்னு கூட சொல்லும். விஜய் கூட்டணிக்கு உள்ள வந்துட்டாருன்னா 128ல் 2006ல் திமுக 128 சீட்டு தானே போட்டிட்டுச்சு. அந்த மாதிரி தன்னை ஏற்படுத்தி கொள்ளும். ஸோ அதிக சீட்டு யார் நிற்க போறா? கண்டிப்பா எடப்பாடி ஐயா தான் நிற்க போறாரு. கம்மி சீட்ல யார் நிற்க போறா? கண்டிப்பா பாமகவோ அல்லது பிஜேபியோ அல்லது விஜய் கரெக்டா தன் நிலையை உணர்ந்து வந்தாருன்னா அவரும் அப்படிதான் இருக்க போறாரு. அப்படி தாவேக தலைவர் விஜய் இதுக்குள்ள வந்தாருன்னா அவர் எத்தனை ஓட்டை இதுல பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? எந்த ஓட்டை யாருக்கு பிரிக்க போறாரு? தொகுதி எத்தனை தொகுதியில எங்க வந்தா அதை சொல்லுங்க. ஏன்னா அவர் நிறைய கூட்டணியில வந்தாருன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தாருனாவா? அதிமுக கூட்டணியில அவர் வரணும்னா அவருக்கு யதார்த்தமா தனக்கு 30 சீட் கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம். இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்து இன்னைக்கு தன்னுடைய கட்சியை தானே கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு ராமதாஸ் ஐயா அழுகுறாரு, வருத்தப்படுறாரு, பார்த்து ரொம்ப ஐயோன்றாரு. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற நிலைமையில கூட பாமகவுக்கு 20 சீட்டு தான் கிடைக்கும் யதார்த்தமாக. அப்போ விஜய் அதை புரிந்து கொண்டு தனக்கு 20 சீட்டோ 30 சீட்டோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து கௌரவமாக நினைத்து தான் வரணும். இப்படி வந்தாருன்னா அவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால், திமுகவுடைய பெண்கள் வாக்கு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கடத்திட்டு போயிடுவார். ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் ஐயா இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பெண்கள் வாக்கு வந்ததே இல்லை. இப்போ தான் இந்த பெண்கள் வாக்குங்கிறது வர ஆரம்பிச்சுது. இந்த 1000 ரூபாய், இந்த பஸ்ஸு, இந்த கதையெல்லாம் பேசினதுக்கப்புறம். ஸோ அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கே அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாயிடும். ஸோ விஜய் அப்படி வருவார். இல்லை கூட்டணியெல்லாம் முடியாதுங்க, நான் 234லையும் நிற்க போகிறேன், கூட வேணா வந்து யாரையாவது நிற்க சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கல் விட்டாருன்னா அப்போ கூட அவரால் 8% வாக்கு
அதிமுக திமுகவுடைய பெண்கள் வாக்குகளை வாங்குவது முடியும். 25 வயது கம்மியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு அவரால் வாங்க முடியும். ஸோ புதிய வாக்காளர்கள் வருவாங்கன்னு ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுவாங்க. புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது 5 லட்சத்தை தாண்டாது, 1% கூட இல்லை மொத்த வாக்காளர்கள். ஸோ அப்படிலாம் பெரிய டிஸ்கஷன் நடந்துடாது. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு பார்ப்போம். ஆனால் பிஜேபி அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல அழகா நயனார் நாகேந்திரன் வந்திருக்காரு, அவருக்கு களம் தெரியும், அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரியும், அதிமுகவில் நிறைய பேர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுல தெளிவா இருக்காங்க, ஒரு கலப்பு கரெக்டா வரும். அப்படின்னும் போது 15 மாவட்டங்கள்ல 2024 அதிமுகவும் பிஜேபியும் வாங்கிய வாக்குகளை கூட்டினாலே அது திமுகவை விட அதிகம்ங்கிறது ஈஸியா யாருக்கா இருந்தாலும் புரிஞ்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் ஆனது போர் வந்து போயிட்டு இருக்கு சார். இப்ப ஈரான் இஸ்ரேல் போர் போயிட்டு இருக்கப்ப 3ஆம் உலக போரானது இதுல வருமா சார்? 3ஆம் உலக போருங்கிறது தண்ணிக்காக மட்டும்தான் வரும். அது நம்ம காலத்துல வரப்போகுதா, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கான காலத்துல வரப்போகுதா, அல்லது அதுக்கடுத்த இன்னும் ஒரு 2 தலைமுறைகளை தாண்டித்தான் அந்த வருமாங்கிறத பற்றி எனக்கு தகவல்கள் இல்லை. ஆனால் வந்தால் அது நீரின்றி அமையாத உலகில் தண்ணிக்காக தான் சண்டை வரும், வேற எதுக்காகவும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரியான போர்கள் எல்லாமே அனாவசியமானது, அர்த்தமற்றது, தேவையில்லாதது, எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வீணடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இதை ஈரானும் இஸ்ரேலும் புரிந்து கொள்ளும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலோட ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் ஈரான் இஸ்ரேல் இந்த வாரம் வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் ருஷ்யாவுக்கும் இருக்கும், இந்தியாவுக்கும் இருக்கும். அமெரிக்காவுக்கு வேணால் எல்லா பக்கமும் போய் எங்கேயாவது தூண்டி விட்டு அவனையாவது கிளப்பி விட்டுட்டு இந்த திமுக பண்ணுற வேலையெல்லாம் அமெரிக்கா வந்து ஒழுங்காக பண்ணும். ட்ரம்ப் கொஞ்சம் நாகரிகமாக பண்ணுவார், மற்றவங்களா இருந்தால் கேவலமாக பண்ணுவாங்க. அது வேணால் பண்ணலாமே ஒழிய சீனாவோ அல்லது இந்தியாவோ அல்லது ருஷ்யாவோ கண்டிப்பாக இந்த வாரை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவு தராது. இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. நம்ம ருஷ்யாவோட பெட்ரோல் இது வாங்கிட்டு இருக்கோம், அதனால் நமக்கு வந்து அதனால் எந்த பாதிப்பும் இவங்களால வராது. நம்ம நாட்டிலேருந்து அவங்க கற்றுக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானை தாக்கணுன்ற முடிவை ஏற்படுத்திட்டாங்க. ஒரு 26 உயிர்களை நிராயுதபாணியாக பேடித்தனமாக வந்து நிராயுதபாணிகளை கொண்டுட்டாங்க. அந்த டைம்ல இதை ஒரு மிகப்பெரிய வாரா கொண்டு போய் ஒரு 10 நாள் 15 நாள் போர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு, அதாவது நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டணுங்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இருந்திருந்தா பாதிப்பு இருதரப்புக்கும் இருந்திருக்கும். 4வது நாள் பாகிஸ்தான் தாங்கி இருக்காது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து உள்நாட்டு கலவரங்களை அதிகப்படுத்தும். ஸோ டக்குன்னு நச்சுன மோடி என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா என்ன, அந்த 26 பேருக்கு நான் பதிலடி கொடுக்குறேன், அந்த 26 பேருக்கு பதிலடி கொடுக்கும்போது அந்த 9 இடத்த தாக்குறேன். திருப்பி நீ சில பொம்மைகள் எல்லாம் அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸுக்கு தொல்லை கொடுத்தியா, உன்னுடைய 11 ஏர்பேஸையும் நான் தூக்கிட்டேன், இதோட முடிஞ்சு நீ கிளம்பு. இவ்வளவுதான் ஒரு போருக்கான விஷயம் நடக்கணும். இது இந்தியா உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உக்ரைன் இன்னும் உருப்படலை, திருந்தலை. உக்ரைன் வந்து இந்திய உலகத்திலேயே 34% தன்னுடைய ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுது. மற்ற நாடுகள்லாம் 2%, நாமெல்லாம் 2% தான் ஜிடிபிலேயே பாதுகாப்புக்கு செலவு பண்ணுறோம். அதுக்கே இந்த அளவுக்கு நம்ம வித்தையை காட்டியிருக்கோம். ஸோ உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, போருங்கிறது ஒரு விஷயத்துக்கான முடிவில்லை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட புனித தலத்தை 3 மதம் சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க, அதை தனதாக்கி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன், திருப்பதியை நான் ஆந்திராவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சென்னையில், நம்ம ஊரில் தான் நாசமாக போன போலி நாஸ்திக ஆசிகள் தான் அரசு தான் நடக்குது. அப்படி இல்லாமல் காமராஜ் ஐயே அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்தர ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார். அதற்கு மேல் உயர்தர ஆட்சி நடந்துட்டுன்னு சொன்னால், திருப்பதிக்காக நானும் நீங்களும் சண்டை போட்டுட்டு தான் என்ன இருந்திருக்கும், ஆந்திராவும் தமிழ்நாடும் என்ன இருந்திருக்கும். அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்லையா? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட புனித தலத்தை 3 மதம் சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க, தனதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரியான போர்களுக்கு கொண்டு போய் வித்திடுகிறது. ஆபரேஷன் சிந்தூரே வந்து இன்னும் முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிந்தூர் முடியாத காரணம் வந்து, நீ அடுத்தது கை வச்சுனா ஒரு குண்டு உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா உன் நாடை நான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லும் பொழுது ஃபுல் ஸ்டாப் கமா ஆகுதே ஒழிய கேள்வியை பாகிஸ்தான் கிட்ட விட்டுருக்கோம். பாகிஸ்தான் தான் ஐயா வேண்டாம் ஐயா நீ விட்டுறியா, நான் ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு புளி முட்டைன்னு வடிவேல் ரேஞ்சில் சொல்லிடுச்சு இல்லையா? அந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு டிஎஸ்பி கிட்ட முறைப்பாரு,
அவன் டிஎஸ்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலில் விழுவார் இல்லையா, அந்த மாதிரி வேலையும் பண்ணிடுச்சு. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் தொடரும்ன்ற வார்த்தை ஏன் வருதுன்னா, நீ கை வச்சா நான் சாவடிச்சிடுவேன், அது தொடரும் தானே, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா. நமக்கு பாகிஸ்தானோட சண்டை போடணும்ன்ற எந்த நோக்கமும் கிடையாது. ஓமகுச்சி நரசிம்மனை மைக் டைசன் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர்ல போனான். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் திருப்பி வரேன். மூன்றாவது உலக போருங்கிறது உறுதியாக தண்ணிக்காகத்தான் வருமே தவிர வேற எதற்காகவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த நமைச்சல் எடுத்தவங்க, அரிப்பு பிடிச்சவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவனுங்க செய்யற இந்த சில்லற வேலைகள் தான் தேவையில்லாத போர்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இரண்டு நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது. அதை அவங்க தான் புரிந்து கொள்ளணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீனாவும் இந்தியாவும் ருஷ்யாவும் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த புனித தலத்தை நோக்கி அவங்க போறாங்கிறதுனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப நாளைக்கு ஆக வேண்டாம், நாளைக்கு யாரோ ஒருத்தரை கொண்டு போய் மெரினால புதைக்கணும்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மெரினால இனிமேலிட்டு புதைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, யாராக இருந்தாலும் கிடையாது இல்லையா. நான் போய் எங்க தலைவருக்கு பக்கத்துல படுத்துக்கணும், இன்னொரு இல்ல நான் போய் எங்களுடைய இந்த தலைவருக்கு பக்கத்துல படுத்துக்கணுங்கிற கதை நிக்க. பட் இதே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா மாத்தினா என்ன ஆகும்? சென்னை ஒரு கலவரம் ஆகும் இல்லையா. அந்த மாதிரியான வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால நல்லதுதான் நடக்கும். இந்த துருக்கி 1-2 ரோக் ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், பொறுக்கி நாடுகள்னு சொல்லுவோம் தமிழ்ல சொல்றது அந்த நாகரிகமா, அதுங்களெல்லாம் ஒடுக்கிட்டா இந்த பிரச்சனை கூட வராது. ஓகே சார், எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார்.